நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு சில விஷயம் நம்ம செய்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டோம். அவங்க இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. இது ஏன் நான் சடனாக சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து அமாவாசை. ஸோ அமாவாசை வந்து பாஸ்ட் 3 இயர்ஸாகவே வீட்டில் அப்பாவுக்கு வந்து படைக்கிற வழக்கம் உண்டு. அம்மா இருந்தாங்கன்னா அம்மா படைச்சிருவாங்க, நான் ஊரில் இருந்தேன்னா நான் படைச்சிருவேன். ஸோ இது வந்து எங்கள் வீட்டிலன்னு இல்லை, அமாவாசை அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் யார் வீட்டிலலாம் முன்னோர்கள் பிரிஞ்சுட்டாங்களோ இல்லை வீட்டுக்கு நெருக்கமானவங்க பிரிஞ்சுட்டாங்களோ அவங்களுக்கு வந்து சமையல் பண்ணி சாமிக்கு வச்சு காக்காய்க்கு வச்சு படைக்கிறது வந்து வழக்கமாக வச்சுருக்குறாங்க. இது மூட நம்பிக்கை, சயின்ஸ், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் இருக்கும்ல. நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லை, கண்டிப்பாக ஒரு ஹோப் இருக்கும்ல. அவங்க எங்கே போயிட போகிறாங்க, நம்ம கூட தான் இருக்கிறாங்க, சுற்றி தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹோப் இருக்கும்ல. அந்த ஹோப் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு குக் பண்ணி வச்சு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறது வந்து தப்பு மாதிரி எனக்கு தெரியல, மூட நம்பிக்கை மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எங்கள் அப்பாவுக்காக இன்னைக்கு சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் வச்சு அவருக்கு படைச்சி பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேன். இதெல்லாம் நான் அவர் உயிரோடு இருக்கும் போது என்கிட்ட கேட்டிருக்காரு, இதெல்லாம் நீ பண்ணுவியான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவருக்கு இல்லை ஜென்ரலாக. பட் வந்து அப்போல்லாம் வந்து எனக்கு இவ்வளோலாம் ஒரு நாளில் பண்ணலாம் தெரியாதுன்னு சொன்னேன். பட் இப்போ இதெல்லாம் பண்ணி அவருக்கு ஜஸ்ட் படையெல்லாம் நான் போடுறேன் அப்படிங்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்காக இருக்குது, ஹெவி பெயின். இது இந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா எதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி இதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில். ஸோ உங்கள் ஹோப் மட்டும் நீங்கள் எப்பயும் விட்டுறாதீங்க. இன்னும் ஈவன் மோர் ஸ்ட்ராங், போல்டாக எல்லோரும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவ்வளோதான், இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நீங்கள் என் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், ஷேர் பண்ணுங்கள். இணைந்து இருங்க, தொடருவோம்.